ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு கலிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே பார்த்துருப்பீங்க. வாட்ச் ஹவர் கூடணும் அப்படின்னா நீங்கள் லைவ் போட்டால் மட்டும் பத்தாது. லைவ் போட்டால் மட்டும் வாட்ச் ஹவர் வந்து கூடுன்னு கூடும். நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து லைவ் போட்டால் வந்து கூடுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதை மட்டுமே நம்பி லைவ் மட்டுமே போட்டு விட்டுறாதீங்க. அது வந்து வாட்ச் ஹவர் கூடாது. நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்துடுவாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து வந்துடுவாங்க. 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர் வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றது நிஜமாகவே யூடியூப்பில் ஒரு கஷ்டமான விஷயந்தான். அது பிகினர்ஸ்லாம் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வர்றோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் அதை வச்சு மனசில் தளர்ந்து போயிடாதீங்க. எப்படி சொல்கிறது, விடாமுயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. நானும் அந்த வரிசையில் தான் விடாமுயற்சி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். லைவ் போட்டால் வாட்ச் ஹவர் வந்து கூடும் அப்படின்னு நினச்சி அதை வந்து தப்பாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. எப்படி தெரியுமா, லைவும் போடணும், அதே நேரத்தில் நம்ம எப்போவும் ரெகுலராக போடுற ரீல்ஸையும் நம்ம வந்து போடணும். ரீல்ஸ் போடணும், லாங் வீடியோவும் போடணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எடுத்தோன்னே எல்லாமே வந்து தெரிஞ்சிடாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே எல்லாமே தெரிஞ்சிடாது. சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு ரீல்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர் கிடைக்கணும் அப்படின்னா வந்து லாங் வீடியோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு லாங் வீடியோ எப்படி போடணும்னே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. நீங்கள் எந்தெந்த கேட்டகிரி தலைப்பில் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூடியூபர்ஸ் வந்து நிறைய செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது சம்மந்தமாக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் லாங் வீடியோ இந்த மாதிரி போடுறதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து வாட்ச் ஹவர் வந்து கூடும். எடுத்த உடனே வந்து நம்ம எல்லாமே செஞ்சிட முடியாது. கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சமாக பார்த்து போடுங்க. அப்போ போக வந்து நமக்கு வந்து லாங் வீடியோ போடுறது எப்படி, ஷார்ட்ஸ் போடுறது எப்படி அப்படின்றது வந்து நம்ம வந்து பழகிடுவோம். எடுத்ததும் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, வாட்ச் ஹவர் நமக்கு வந்து டக்குன்னு கிடைக்கணும் அப்படின்னா வந்து அது வந்து நடக்காத ஒரு காரியம், சரிங்களா? அதனால் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு போய் யூடியூப்பில் பார்த்தப்ப, இல்லை லைவ் போடுங்க உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர் கூடும் அப்படின்னு வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். உடனே நான் லைவாக போட்டுட்டு ஷார்ட்ஸ் போடுறதே விட்டுட்டேன். எங்கெங்கே கூடும் அந்த அனலிட்டிக்ஸா அதில் போய் பார்த்திங்கன்னா நம்ம வியூஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த அது கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து வாட்ச் ஹவரும் கம்மியாயிரும், அந்த வியூஸும் குறைஞ்சிரும். அது வந்து நீங்கள் குறையாமல் பார்த்துக்கங்க, சரிங்களா? நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க, நம்ம யூடியூப்பில் வந்து வியூஸ்லையும் சரி வாட்ச் ஹவர்ஸ்லையும் சரி முன்னுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க, கூடுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கூடும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் வந்து இது எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறீங்க பாருங்கள் யூடியூப்பில், அவங்களுக்கு தான் சொல்கிறேன். எல்லாம் தெரிஞ்சவங்களுக்குலாம் கிடையாது. ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் யூடியூப் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. நானும் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவருக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் வந்து லைவ் போட்டால் மட்டும் நம்ம 4000 வியூஸ் அந்த வாட்ச் ஹவர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். லைவும் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு டயத்தை ஒதுக்கிக்கோங்க. காலையில் லைவ் போடுற மாதிரி இருந்தால் காலையில் லைவ் போடுங்க. மிச்ச நேரம் மதியம்லாம் ஷார்ட்ஸ் போடுங்க. மற்ற நேரம் லாங் வீடியோ போடுங்க. இந்த 3ஐயும் வச்சுக்கோங்க. இந்த 3க்கு டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து கரெக்டாக டெய்லி பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ச் ஹவர் வந்து கூடும், சரிங்களா? அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட வேலை டயத்துக்கு தகுந்த மாதிரி டைம் ஒதுக்கி இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ச் ஹவர் வந்து கூடும், ஓகேங்களா? நான் சொன்ன இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறை குறை எதுவாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.